30,000 சேலரி வாங்குறவங்க பினான்சியலா என்னென்ன தப்பு பண்றாங்கன்னு பாருங்க. அந்த தப்பனை எப்படி தடுக்கலாம், அதை எப்படி சரி பண்ணலாம்ன்ற முக்கியமான விஷயம் நம்ம இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணா முக்கியமான பாயிண்ட் போக வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க நம்ம சேனல் எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 30,000 சேலரி வாங்குறவங்க 15,000 20,000 வரை இஎம்ஐ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. 30,000 சேலரி வாங்குறவங்க இஎம்ஐ பெருசா வச்சுக்க கூடாது. 30,000 சேலரி வாங்குறவங்க 15,000 20,000 வரை இஎம்ஐ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது பெரும் பிரச்சனை. எல்லாரும் சேமிக்கணும், லைஃப்ல பெரிய ஆளாகணும்னு ஆசை இருக்கு. அது மட்டும் பத்தாது, அதுக்கான வழியை உண்டாக்கணும். சேமிக்கிறத மறந்துட்டு செலவு பண்றதுலேயே குறியா இருக்கிறாங்க. 30,000 சேலரி வாங்குறவங்களோட இஎம்ஐ 10-15% தான் இருக்கணும். அதாவது 3,000 4,500 தான் இருக்கணும். மார்க்கெட்ல புது புது ப்ராடக்ட் வருதுன்னு எல்லாத்தையும் வாங்கி கொமிக்க கூடாது. இந்த மாதிரி செயல்களை நீங்க செய்யவே கூடாது. எக்ஸாம்பிளுக்கு புது ஐபோன் வாங்குறது, நியூ மாடல் பைக் வாங்குறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி ஆசை இருக்கு புது ப்ராடக்ட் வாங்கணும்னா 3,000 4,000 இஎம்ஐல வாங்குங்க, இல்ல மொத்தமா சேர்த்து வச்சு வாங்குங்க. என்னை கேட்டா அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் பொருள் வாங்க வேண்டாம் தான் சொல்லுவேன். 30,000 சேலரி வாங்குறவங்க 20,000 இஎம்ஐ கட்டுறாங்கன்னா மிச்சம் இருக்குது 10,000. இதை வச்சு குடும்பத்தை நடத்த முடியாது. மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். இந்த கடன் சூழ்நிலை அவரை மட்டும் இல்ல, அவர் குடும்பத்துக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போய் விட்டுடும். எனக்கு இஎம்ஐ இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சூப்பர், அப்ப செலவு கட்டுப்படுத்துங்க. இந்த அளவுக்கு சம்பாதிக்கிற மக்கள் 5,000 6,000 வரையும் தேவையில்லாத செலவுகள் பண்றாங்க. தேவையில்லாத செலவுகள் என்னன்னா, அதிகமா ஹோட்டல் போறது, அதிகமா சினிமா போறது, அதிகமா டீ காஃபி சிகரெட் ஆல்கஹால் எல்லாம் கன்சியூம் பண்றது, இதெல்லாம் தான். ஒருத்தரை பார்த்தேன், அவருக்கு சிகரெட் கன்சியூம் பண்ற ஹாபிட் இருக்கு. நான் பார்த்து 4 சிகரெட் அவர் யூஸ் பண்ணிட்டாரு ஒரு நாளைக்கு. அவர்கிட்ட கேட்கும் போது ஒரு நாளைக்கு 4 இல்ல அதுக்கு மேலேயே நான் யூஸ் பண்றேன் சிகரெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். அவர் பிடிக்கிற ஒரு சிகரெட்டோட விலை 18 ரூபாய். ஒரு நாளைக்கு 4 சிகரெட் கன்சியூம் பண்றாருன்னா 30 நாளைக்கு 2,120 ரூபாய். இதை அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம். வருஷத்துக்கு 25,920 ரூபாய். இந்த 25,920 ரூபாயில அவருக்கு 15% இன்ட்ரெஸ்ட்ல 3,000 4,000 வரையும் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். எக்ஸ்ட்ராவே அவருக்கு எக்ஸ்ட்ரா மணி ஆட் ஆயிருக்கும். இந்த அமௌண்ட்டை மிச்சம் பண்ணி வருஷம் வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணிருக்கலாம். இது ஓகேங்க, ஹோட்டல் போறது சினிமா போறதுலாம் பெரிய விஷயமா, பெரிய செலவா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு கேட்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட சாதாரணமா ஹோட்டல் சினிமா போயிட்டு வந்தாலே 1,000 2,000 வரையும் சாதாரணமா செலவாகுது. இப்ப இருக்க காலகட்டத்தில் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்தாலே உடனே கரைஞ்சு போயிடுது. மாலுக்கு போயிட்டு வந்து 1,000 ரூபாய் காலி ஆயிடுது. செலவு பண்ணது ஒருத்தான வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு தான் தோணும். மாசத்துல 4 டைம் மால் போயிட்டு வந்தா 4,000 ரூபாய் காலி ஆகிடுது. மிடில் கிளாஸ்ல இருக்க மக்கள் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும்னா முதல் வழி சேமிப்பு தான். சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செலவுகளை உடனே குறைக்க முடியலன்னா அது உங்களுக்கு ஹேபிட்டா ஃபார்ம் ஆயிருக்கு. உடனே கம்மி பண்ண முடியும்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹேபிட்டை கம்மி பண்ணுங்க. மாசத்துல 4 முறை மூவி ஹோட்டல் போறீங்கன்னா அதை 2 முறையா மாத்துங்க, அப்புறம் 1 முறை போற மாதிரி மாத்துங்க. இப்படி படிப்படியா கம்மி பண்ணிட்டே வாங்க. சேமிப்புக்கும் முதலீடுக்கும் என்ன வித்தியாசம் கேட்பீங்க? முதல்ல சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும். நிறைய பேருக்கு சேமிக்கிற ஹேபிட்டே இல்ல. முதல்ல ஒரு 100 ரூபாய் 200 எடுத்து வச்சு அதை செலவு பண்ணாம சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்க. ஒவ்வொரு மந்த் கடைசிலையும் வாழ்க்கையை ஓட்ட சேலரியை எதிர்பார்த்து காத்திருக்கவங்க நான் பார்த்திருக்கேன். என்னால 100 ரூபாய் 200 சின்ன சின்ன அமௌண்ட் சேமிக்க முடியும்னா 100 1000 ரூபாய் சேமிங்க, அதை முதலீடு பண்ணுங்க. 1000 ரூபாய் சேமிச்சுட்டு உண்டியல அப்படியே வச்சிருக்க கூடாது. அது அப்படியே வச்சிருந்தா இன்ஃபிளேஷன்ல அதோட வேல்யூ கம்மியாயிடும். நான் சேமிச்ச 1000 ரூபாய் அமௌண்ட்டை உண்டியில வச்சிருந்தா அடுத்த வருஷம் அந்த 1000 ரூபாய் 1,500 ரூபாய் மாறாது. அதுக்கு பதில் ஆர்டி, எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட், போஸ்ட் ஆபீஸ் இந்த மாதிரி திட்டங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு வெல்த் கிரியேட் ஆகும். முதல்ல சேமிக்க கத்துக்கணும், அப்புறம் அதை முதலிட மாத்தணும். முதலீடுகள் தான் மிடில் கிளாஸ் மக்களுடைய வாழ்க்கையை மாத்த போது, அவங்களோட தேவையை பூர்த்தி செய்ய போகுது. 30,000 சேலரி வாங்குறவங்க ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? எப்படி அவங்களோட பணத்தை 2 மடங்கு ஆக்க முடியும்? 30,000 சேலரி வாங்குறவங்க கிட்ட போய் கேட்டா 5,000 வீண் செலவு பண்ணுவாங்க. அந்த வீண் செலவு பண்ற அந்த 5,000 அமௌண்ட்டை பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த 5,000 பிரிச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ல 1,000 ரூபாய், ஷேர் மார்க்கெட்ல 1,000 ரூபாய், போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள்ல 1,000 ரூபாய், ஆர்டில 1,000 ரூபாய், இப்ப 5 முதலீடுகள்ல பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வீட்டுல பெண் பிள்ளைகள் வச்சிருக்காங்கன்னா அவங்களும் கோல்டு பீஸ் வாங்கலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த கோல்டு பீஸ் வாங்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 1 கிராம் கோல்டோட விலை 6,000 ரூபாய் இருக்குன்னா கையில அதுக்கு கம்மியா தான் இருப்பு இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட்ல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த அமௌண்ட் எல்லாம் 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்டா மாதிரி இருக்கும். அதை எடுத்து பிசிக்கல் கோல்டாவும் வாங்கலாம், பெண் பிள்ளைகளுக்காக, இல்ல அவங்க மேரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அவங்க பிசினஸ்க்கு நீங்க கொடுக்கலாம். மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க இப்படி சின்ன சின்ன முதலீடுகள்லாம் பண்ணி தான் மேல வரணும். நீங்க சம்பாதிக்கிற சேலரி 30-40,000 உங்களுக்கு பத்தாது. அடுத்து என்ன பண்ணலாம்? இப்படிப்பட்டவங்க உங்களுடைய வருமானத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப இருக்க காலகட்டத்துல சம்பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்விக்கி, ஜொமேட்டோல ஃபுட் டெலிவரி பண்ணலாம், யூடியூப்ல கிளாஸ் எடுக்கலாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம். நீங்க கிராமத்துல இருக்கீங்கன்னா கோழி, புறா, முதல் இதெல்லாம் வளர்த்து வீக்லி மந்த்லி சேல் பண்ணலாம். இதுல வர அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
சேலரில இருந்து வர அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பார்ட் டைம்ல இருந்து வர அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதனால உங்க வெல்த் இன்னும் அதிகமா கிரியேட் ஆகும். வாழ்க்கையில பினான்சியலா முன்னேறினவங்க பணம் வர வழியை கண்டுபிடிச்சவங்க தான். சிறிய தொழில் பண்ணாலும் சரி இல்ல பெரிய தொழில் பண்ணாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பணம் வர வழியை கண்டுபிடிச்சிட்டா அந்த பணம் வேணாம்னு சொன்னாலும் அவங்க கிட்ட வரும். இதுதான் பணத்துக்கு உண்டான பெரிய மகிமை. நீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப சொன்ன பினான்சியல் விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல இதுவரை நீங்க செய்யலன்னா தயவு செய்து செய்ய ஆரம்பிங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கும். லாஸ்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.